பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான 4 குழுக்கள் அதோட பரிந்துரைகள் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டாக பார்த்துடலாம். ஸோ மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். மும்மொழி கொள்கை தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா சர்க்காரியா குழு 1983ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஸோ சர்க்கார் தான் வந்துட்டு இப்போ மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சர்க்காரியா குழு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்திய ஆட்சி பணி உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளையும் அரசமைப்பிலிருந்து நீக்குவதற்கு பரிந்துரை பண்ண குழு எது அப்படின்னா ராஜமன்னார் குழு 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. அப்போது ராஜா மட்டும்தான் இருக்கணும், கீழே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 356 படி மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியமில்லை. மாநிலத்தில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கே மட்டும் அமல்படுத்தினா போதும் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா புன்சி குழு 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஸோ எங்கே புண்ணு இருக்கோ அங்கே மட்டும் மருந்து போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான குழு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடசாலையா குழு 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இது பேர் அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 2000 ரூபா மதிப்புள்ள நோட்டு செல்லாதையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரசமைப்பு மதிப்பாய்வு குழு எது அப்படின்னா வெங்கட செல்லையா குழு. இது எதில் இருக்குது அப்படின்னா 12th பாலிட்டியில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்ற பாடத்தில் இருக்குது. நன்றி.